வச்ச நீ கொஞ்சமாவது ஒரு ஈவு இருக்கும். பென்ஷன் கூட கண்ணுல காமிக்கிறது இல்லைங்கானோ. கையெழுத்து போட்டு கொடுக்கறதோட சரி. மருமக பண்ணுங்க. இவனை பெட்டர். அவளுகள் சொல்ல என்ன எல்லாம் இவனை கொடுக்குற இடம். அங்க பார்த்தா போதும், இங்க ஒண்ணுக்கு பெய்யறாங்கானோ. என் தோப்பனார் சாகராச்சு. எனக்கு 48 வயசு. ஐயா சிவில் சப்ளைஸ்ல செக்ஷன் ஹெட். சாகர வரைக்கும் நான் அந்த முன்னால உட்கார்ந்தது இல்லை. இப்போ என்கிட்டயே ஒத்தி போயிட்டு கேக்குறாங்கானோ பேமானி பசங்க. சரி, இந்த இலவெல்லாம் வெட்டிட்டு நிம்மதியா ஒரு முதியோர் இல்லத்துல போய் விளந்திடலாம்னா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. கௌரவ பிரச்சனையா நாலு பூரா கியூ விரட்டிட்டு இருக்காங்க. அது ஒன்னும் கௌரவ குறைச்சலா தெரியல. சரியா இல்ல, ஒன்னும் சரியா இல்ல. நாட்டம் பிடிச்ச ஒரு ஜெனரேஷன். என்ன என்னாச்சு? என்ன இன்னொன்னு தெரியலம்மா. 3 தப்பா வாந்தி எடுத்துச்சு. என்னமோ பச்சை பச்சையா நொறையா வந்துச்சு. ஜுரம் வேற கொதிக்குது. அதான் பெரிய மிஸ் வீட்டுல விட்டார் சொன்னாங்க. என்னாச்சு? பள்ளி பள்ளிக்கண்ணு, அம்மாவை பாரு. என்ன ராஜா பண்ணது? வாந்தி வருதுமா. ஸ்கூல்ல எதனாச்சும் சாப்பிட்டியா? இல்ல. சொல்லு கண்ணு, ஏதாச்சும் வாங்கி இங்க துணியா? என்ன சாப்பிட்ட? வடை. யார் வாங்கி கொடுத்தா? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. எங்க என்னங்க இது? அதுக்கு போய் காலம் காத்தால வடை வாங்கி கொடுத்துருக்கீங்களே. ஆசைப்பட்டு கேட்டுச்சு, அதான். என்ன ஆசைப்பட்டு? அவ கேட்டாதான் தெருவுல போற சாக்கடை நம்ம வாங்கி கொடுக்கறது. ஊசி போயிருந்திருக்கோம். என்னைக்கு போட்ட இழவோ. இப்ப பாருங்க, குழந்தைங்க கேட்கத்தான் செய்யும். நமக்கு புத்தி வேண்டாம். கேட்டுச்சான் இவர் வாங்கி கொடுத்தாராம். நமக்குன்னு வந்து தொலைத ஒண்ணு. இத பாருங்க, உங்க ஒத்தாசி ஒண்ணும் வேண்டியதில்லை. உபத்திரம் பண்ணாம உட்கார்ந்தா போதும். இங்க பாருமா, ஒரு ஆட்டோ கொண்டா. எங்கன்னு சொல்லு. பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரின்னு சொல்லு. ஏப்பா ரிக்ஷா வருமா? எங்கம்மா போனோம்? பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இல்ல, அங்க. சரி, குந்திக்க. என்ன துளசி, குழந்தைக்கு என்ன ஆச்சு? அங்க கேளுங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சுங்க? லேசா ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. நல்ல வேலை டைம் கொண்டு வந்துட்டீங்க. ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. ஷீல் பி ஆல் ரைட். தேங்க் யூ டாக்டர். எப்படி இருக்கு? மருந்து கொடுத்துருக்காங்க. சாயந்தரத்துக்குள்ள சரியாயிடுமா? கொஞ்சம் பிடிப்பா. வாங்க.
விட்டுருச்சு. சரிப்பா. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லப்பா. பாருங்க, அவதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ வளர்னானா அதை போய் நீங்க பெருசு பண்ணிக்கிட்டு ஏந்திரிங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன நீ நிஜமாவே எனக்கு பசி இல்லை, நீங்க போய் சாப்பிடுங்கப்பா. உட்காருங்களா? பாவண்டி, வயசான காலத்துல அந்த ஆள் பட்டினி கிடக்குறாரு. நீதான் ஒரு வாட்டி போய் கூப்பிட. இப்ப என்ன எடுப்பது? கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருந்தா கொடுக்குறீங்களா? வச்சு அழைச்சிட்டு வரேன். என்னங்க, பால் காடும் பையும் வச்ச இடத்துல கிடக்குது. மாமாவை காணுமே. பாத்ரூம் போயிருப்பாரு. நான் பார்க்கலையே. சுபு, பெரியப்பா பாத்தியா? இல்லையே. உள்ள யாரு? பீட்ரு. வீட்டுக்காரமா? பெரியப்பா இங்க வந்தாங்களா? இல்லையே. இருக்காரா? இல்லையே. அவர் சாமி படத்தை கூட காணுமே. பைய கூட எடுத்துட்டு போயிருக்காரு. நான் இப்பதானே கதவு திறந்தேன். ராத்திரியே எடுத்து வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பாரு? என்ன கேட்டா? வயசாச்சுன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி திட்டுவ. பாவம் எத்தனை நாளைக்கு தான் கிழவர் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, என்னங்க நீங்க? இனிமே நான் தான் அவரை விரட்ட மாதிரி பேசுறீங்க. அப்புறம் என்ன, நானா விரட்டினேன்? சொன்னேன்ல, ஒரு வாட்டி போய் கூப்பிட்டு இருந்தா என்ன? அதுக்குள்ள அந்தஸ்து குறைஞ்சிருமோ?
அந்த ஆள் இங்க வந்ததே உனக்கு பிடிக்கல. எங்க போனாரோ எங்க விழுந்தாரோ. இப்ப நான் எங்க போய் தேடுறது? படாதீங்க, வந்துருவாரு. வள்ளி, எந்திரு. சொக்கலிங்க யாருங்க? வாங்க. உட்காருங்க. உங்க பேரு? சொக்கலிங்கம். ஊரு? கொல்லாம்பட்டி. அது எங்க இருக்கு? சேலம் பக்கம். உங்க சம்சாரம் இருக்காங்களா? தவறி போயிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சா? 1 மாசம் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒண்ணு இல்லைங்க. பிறக்கவே இல்லையா? இல்ல. சொந்தக்காரங்க? சொந்தக்காரங்கன்னா என் தம்பி பையன் ஒருத்தன் இருக்கான். தம்பின்னா சொந்த தம்பியா? ஆமா. அவருக்கு என்ன வேலை? பிரஸ்ல சூப்பர்வைசராக இருக்கான். சம்பளம்? இப்படிப்பெல்லாம் போக ஒரு 850 ரூபா இருக்கும். அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 3.5 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. இப்ப என் மருமகன் முழுகாம இருக்கா. அவங்க இருக்கிறது எப்படி? சொந்த வீடா? இல்ல. ஏதாவது சொத்து இருக்கா? யாருக்கு? உங்க தம்பி பையனுக்கு. இல்ல. உங்களுக்கு? எனக்கு இல்ல. 850னா நல்ல சம்பளமாச்சு. அவர் கூட இருக்க வேண்டியதுதானே? அவங்கள்ட்ட தான் இருந்தேன். இப்போ வேணான்னு பட்டுடுச்சு. ஏன்? மனசுக்கு பிடிக்கல. அப்படின்னா? 84 வருஷமா எப்படியோ என் சன்மானத்தோட வாழ்க்கை நடந்துச்சு. இப்ப சாக போற நேரத்துல அதை ஏன் விட்டு கொடுக்கணும்? ஊர்ல என்ன உத்தியம் பாத்தீங்க? இந்த நாடகங்கள நடிச்சுக்கிட்டு இருந்தேன். யூ மீன் ஃபுல் டைம்? இல்ல கூட வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். நாடகம் தான் மெயின். அப்புறம் ஒரு பண்ணையார்கிட்ட அப்பப்ப கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன். நடிகர்னு எழுதவா கணக்கு பிள்ளைன்னு எழுதவா? நடிகன்னு எழுது. என்னென்ன நாடகங்களை நடிச்சிருக்கீங்க நீங்க? அது இந்த வள்ளி, கோவலன், அல்லி அர்ஜுனா, லலிதாங்கி, இப்படி நிறையங்க. அதுல ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எங்க ஒரு நல்ல சீனை நடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இங்கயா? ஏன் மேடையும் ஆடியன்ஸ் இருந்தா தான் நடிப்பு வருமா? இல்ல, அது வெளியே பண்றீங்களா? சமயம் ஸ்ரீராமனுடைய மகுடாபிஷேகத்திற்காக வேண்டிய காரியங்களை ராஜமண்டபத்தில் சித்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். அந்த புறத்திற்கு சென்ற சக்கரவர்த்தியார் திரும்பி வரவில்லை என்று, மகுடாபிஷேக காலம் தவறி போகிறது என்றும் தீவிரப்பட்டு சக்கரவர்த்தியாரை அழைத்து வர போன வதிஷ்டர் இப்போது ராமன் காட்டிற்கு போகும், பரதன் பட்டம் பெறவும், கைகேசி வரம் பெற்றார் என்றும், இதனால் தசரத சக்கரவர்த்தி சோகமடைந்திருக்கிறார் என்றும் ராஜ்யசபையில் பிரஸ்தாவித்தார். ஆஹா, என்ன அநியாயம்!
இந்த அநீதியை எதிர்த்து நானே தருவேன் கிரீடம் எனதிரிய தமையன்றா மனுக்கேன் தவ வேடம் நானே தருவேன் கிரீடம் நானே அரைக்கணத்தில வெல்லுவேன் வானோர் முதலோர் வந்து எதிர்க்கினும் நானே தருவேன் கிரீடம் என்சார் உடம்பிற்கு சிரசை பிரதானம் இதை தசரதன் அறியாத ஞானம் பண்பாய் பரதன் புவை சுவாதீனம் படைத்தல் அன்றவரும் அனத்த போடினம் நானே தருவேன் கிரீடம் எனது இனிய தமையன்ற மனுக்கேன் தவ வேடம் நானே தருவேன் கிரீடம் உதவா திருமுயற்கேன் ராஜ்ய காரியம் உண்டோ பரதன கரசாடு வீரியம் இதை செய்ய துணிந்தவர் என்னவன தைரியம் லட்சுமணனா எனக்கு இல்லையோ சௌரியம் நானே தருவேன் கிரீடம் ஏமா தம்பி ஊருக்கு போச்சதே பெரியவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எங்க மாமி போய் 3 நாள் ஆச்சு. ஒரு லெட்டராவது போட்டிருந்துருக்கலாம். கவலைப்படாத, ஊர்ல தான் இருப்பாரு. வேற எங்க போவாரு? வேணும்னா பாரு, தம்பி வரப்ப தலையை குஞ்சுக்கிட்டு கூட வராரா இல்லையான்னு. வயசாச்சுனாலே இப்படித்தாம்மா, கோபம் ஜாஸ்தி. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு. அப்பா அம்மா எங்க? அம்மா துணி தைக்கிறாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான். மாமா அங்கேயும் இல்ல. நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? அங்கேயும் இல்லைன்னா எங்க போயிருப்பாரு? ரோசியம் பார்த்து சொல்றேன். என்னங்க, ஒரு வாட்டி பேப்பர்ல போட்டு பார்த்தா என்ன? எப்படி? இனிமே துரத்த மாட்டோம், வந்துருங்க அண்ணா. இருங்க, டிஃபன் ரெடி பண்றேன். ஆபீஸுக்கு நேரமாச்சு. டிஃபன் சாப்பிட்டு போறதுக்கு என்ன? உக்காந்துருக்கவா அப்ப நினைச்ச நேரம் போறதுக்கு. ஏம்மா, நம்ம வாசு மாதிரி யாரையோ தெருவுல பார்த்தேனே, வந்துட்டானா? கலிங்கம் ஊர்லயும் இல்லையா? நிசமாவா? அப்போ எங்க போயிருப்பா இந்த ஆளு? எனக்கு என்னப்போ பயமா இருக்குங்க. பழைய காலத்து மிஷினாக்கும் ஒன்னும் ஆகாது. உனக்கு சொல்லல, நானும் இந்த ஆளு தேடி டெய்லி சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 2 நாள்ல புடிச்சிட்டு வர பாரு.
கைத்தல நீரை கனி அப்பமோடவள் கோரி தப்பிய கரி முகன் அடிப்பேணி கத்திடுபடியவ புத்தியில் உரைபவ கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் செறி செய்த அத்திவன் முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுத்திரமணி படு அப்புனம் காதனிழை சிவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான மருள் பெருமாளே அக்கணமான மருள் பெருமாளே. அப்பனே பிள்ளையார் சொக்கலிங்கய்யா, உங்களை பாக்குறதுக்கு உங்க மருமக வந்திருக்கு. எங்க பல்ல உட்கார்ந்துருக்கு.